பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்பொழுது இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக உண்டான கலக்கங்கள், பீதிகள் அதிகமாக காணப்படுகிற இந்த நாட்களிலே இந்த நாளில் அதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கும் போது 4 குறிப்புகளை தேவனின் மனதில் வைத்தார். ஒரு கூட்டம் இது தேவனால் உண்டானது, சபைகள் தேவனால் மூடப்பட்டது என்று சொல்லுகிற கூட்டம். இன்னொரு கூட்டம் அப்படியெல்லாம் ஒரு வியாதி ஒரு வைரஸ் வந்து சபையை மூடி போட முடியாது, தேவன் வல்லவர் என்று மறு கூட்டம். இந்த மத்தியில 4 கூட்டங்களை கர்த்தர் எனக்கு உணர்த்தினார் என்று நான் சொல்றேன். ஆகையினால 4 கூட்டங்கள் உலகத்தால் பார்க்கும்போது அவர்கள் சொல்றாங்க இது ஒரு மனுஷரால் உண்டானது அல்லது ஒரு தேசத்தினால் உண்டானது. இங்க நான் பார்க்கிறோம் 4 கூட்டங்களை பார்க்கலாம். மனுஷரால் உண்டானதா கொரோனா வைரஸ்? அப்படி என்றால் நம்முடைய உத்தரவாதம் என்ன? அல்லது மனுஷரால் உண்டாக்கப்பட்டு தேவனால் அனுமதிக்கப்பட்டதா? அப்படி என்றால் நம்முடைய உத்தரவாதம் என்ன? நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லது சாத்தானால், தீய சக்திகளினால் செயல்படுகிறதா? அப்படி என்றால் நம்முடைய பங்கு என்ன? நாம் அதற்கு எப்படியாக அதை எதிர்கொள்ள வேண்டும்? கடைசியாக தேவனால் உண்டானதா? அதை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. முதலாவது, மனுஷனால் உண்டாக்கப்பட்ட ஒரு வைரஸாக இருந்தால் அல்லது ஒரு தேசத்தினால் உண்டாக்கப்பட்ட ஒரு அரசியல் நோக்கத்தோடு ஏற்படுத்தப்பட்ட ஒரு வைரஸாக இருந்தால் அதற்கு நாம் எப்படி பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது, Hallelujah, glory to God. இங்கே நாம் பார்க்கும்போது தேவனை நோக்கி எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேல் ராஜாக்கள், மற்ற தேசத்து ராஜாக்கள் படையெடுத்து வரும்போது, எசேக்கியா ராஜா, யோசபாத் ராஜா போன்ற எல்லா ராஜாக்களும் தேவனை நோக்கி அபயமிட்டார்கள், தேவனை நோக்கி ஜெபித்தார்கள், தேவனை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுத்தார்கள். நாம் வேண்டுமென்றால் வாசிக்கலாம். யோசபாத்துக்கு விரோதமாக 3 விதமான தேசங்கள் அவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படியாக வந்தது. அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், சேயீர் மலை தேசத்தார் என்று 3 கூட்டங்கள் அவனுக்கு விரோதமாய், யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய வந்தது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரத்திலே நாம் இந்த சம்பவத்தை வாசிக்கலாம். அங்கே நாம் பார்க்கும்போது கடற்கரை மணலாக ஜனங்கள், இந்த 3 தேசத்தாரும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிற போது, ஓ ஹல்லேலூயா, glory to God, யோசபாத் என்ன செய்கிறான்? தன் ஜனங்களை எல்லாம் கூட்டி வைத்து யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே எருசலேமிலே கூடின சபையிலே நின்று, 5வது வசனம், அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்தை புது பிரகாரத்துக்கு முகப்பிலே யூத ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது, நோக்கி அவன் ஜெபிக்கிறான். அவனும் சபையாரும் சேர்ந்துதான். இன்றைக்கு சபை மூடப்படுகிறது, ஆனால் தேசத்துக்கு பாதுகாப்பு சபை. இந்த ராஜா சபையை கூடி வர செய்து எல்லாரையும் கூட்டி
அங்கு நின்று, பரலோகத்தின் தேவனே நீரல்லவா தேவன், ராஜ்யங்களுக்கெல்லாத்தையும் ஆளுகிறவர் நீரல்லவா என்று தேவனுக்கு மகிமையை கொடுத்து அவன் ஜெபிக்கிறான். ஜெபிக்கிற நேரங்களில் நடக்கிற காரியம் என்ன? ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அந்த தீர்க்கதரிசி எழும்பி ராஜாவுக்கும் யூத ஜனங்களுக்கும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். 15வது வசனத்துல, சகல யூதா கோத்திரத்தாரே எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஹல்லேலூயா. இந்த யுத்தத்தை 17வது வசனம் என்ன வசனம்? இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஹல்லேலூயா. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். யூதா ஜனங்களே, தரித்து நின்று நீங்கள் ஆண்டவரை ஜெபித்து உபவாசித்து ஜெபித்து காரியத்தை சொல்லி முடித்து விட்டால் அடுத்தது நாம் செய்ய வேண்டியது தரித்து நின்று கொண்டு அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும். பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க வேண்டும். நமக்காக யுத்தங்களை ஏற்று நடத்துகிறவர் சேனைகளின் தேவனாகி கர்த்தர். அந்த யுத்தம் நமக்கு விரோதமாய் மனுஷரால் வந்தது என்றால் அது நம்முடைய யுத்தம் அல்ல, அது கர்த்தருடைய யுத்தமாய் இருக்கிறது. மனுஷரால் வர காரணம் தேவ ஜனங்களாய் இருக்கிறபடினாலே 22 வாசிக்கலாம். அவர்கள் பாடி துதிக்க தொடங்கின போது, இங்க யூத ஜனங்கள் என்ன செய்தாங்க? பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழுப்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். யூதா மனுஷர்களும் துதித்தாங்க, தேவனை துதித்து ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். பாருங்க, எது முக்கியம்? சபை கூடி வந்தார்கள், அடுத்தது துதித்து ஆராதித்தார்கள். ஆகையினால மனிதனால் வந்ததனால், மற்றொரு தேசத்தால் வந்ததனால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தேவனை துதிக்க ஜெபிக்க வேண்டும், சபை கூடி ஜெபிக்க வேண்டும். அடுத்தது துதி செய்ய தொடங்க வேண்டும். துதி செய்யும் போது தேவன் நமக்காக எழுந்திருக்கிறார். ஆராதனை ரொம்ப அவசியம். ஆகையினால ஒருவேளை சபை கூடுதலுக்கு முடியாமலாலும் அநேகர் ரிலாக்ஸ்டாக இருந்து விடுகிறார்கள். ஆனால் அப்படி இல்லாதபடிக்கு இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தி அதிகமாய் தேவனை தேட மனதை செலுத்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்வது ஞானம் உள்ள செயலாக இருக்கும். இல்லாவிட்டால் அது விபரீதமாக மாறிவிடும். ஆகினால் எச்சரிக்கையாக இருந்த நாட்களை பயன்படுத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. எசேக்கியா ராஜாவும் அப்படியே சனகரிப் ஜீவனுடைய பார்க்க நேரம் சொல்லி கொண்டு போகிறேன். ஜீவனுடைய தேவனை நிந்தித்தான். எசேக்கியா ராஜா விரோதமாய் அணை போட்டு அது சுற்றிலுமாய் வளைந்து கொண்டு அவர்களுக்கு விரோதமாக சவால் விட்டுக் கொண்டிருந்தான். அப்பொழுது எசேக்கியா ராஜா தேவ சமூகத்தில் விழுந்து கடந்து ஜெபிக்கிறான், உபவாசித்து ஜெபிக்கிறான். அப்பொழுது தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்லுங்க, அந்த எந்த வழியாய் வந்தானோ அந்த வழியாகவே திரும்பி போவான், துர்ச்சையை கேட்டு திரும்பி போவான் என்று சொல்லப்பட்டது. நடந்த சம்பவம் என்ன? ஒரே ஒரு தேவ தூதனை தேவன் அனுப்பி 1,85,000 பேரை ஒரே ராத்திரியிலே தேவனே சங்கரித்து போட்டார். இங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். ஆசா என்கிற ஒரு ராஜா,
அவன் தேவனுடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் என்று 2வது வசனத்துல வாசிக்கிறோம். Praise the Lord, praise the Lord, glory to God. யூதாவின் ராஜாவாகிய ஆசா அப்பொழுது அவனுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடு 300 ரதங்களோடு புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். 9வது வசனம். 10 லட்சம் பேர்களை கூட்டிக் கொண்டு 300 ரதங்களை எடுத்துக்கொண்டு அவன் ஆசா ராஜாவுக்கு விரோதமாக புறப்பட்டு வருகிறான். எத்தியோப்பியன். அப்பொழுது ஆசா என்ன செய்தான்? 11வது வசனம் வாசிப்போம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் இந்த ஏராளமான கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன். மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றார். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை பார்த்து இங்கே 11வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆசா சொல்றாரு, பலம் உள்ளவனுக்காயினும் பலமற்றவனுக்காயினும் உதவி செய்வது உங்களுக்கு லேசான காரியம் கர்த்தாவே. அடுத்து சொல்றாரு, எங்களுக்கு துணை நில்லும். நமக்கு துணை யாரோட துணை தேவை? ஆபத்து நேரத்துல பல துணைகளை தேடுகிறது. இன்னும் ஆபத்து நேரத்துல கர்த்தரே நமக்கு துணை. சங்கீதம் 46:1 சொல்கிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர் என்பதை நிச்சயமாய் உறுதியோடு கூட அந்த வசனத்தில் வேறொன்ற வேண்டும். தேவன் நமக்கு அடைக்கலம், தேவன் நமக்கு பலன், ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணைமானவர். ஆகையால் நாம் பயப்படும். சங்கீதம் 46 இந்த நாட்களில் அதிகமாய் நாம் உரிமையாக்கி அந்த அடைக்கலத்துக்குள் நாம் இருந்தால் நமக்கு பாதுகாப்பு. மனுஷன் உண்மை மேற்கொள்ளாதபடி செய்யும். உண்மை சார்ந்து சொல்றாரு, துணை நில்லும். அடுத்தது உண்மை சார்ந்து உங்களுடைய நாமத்தில் இந்த ஏராளமான கூட்டத்துக்கு எதிராக வரும். கர்த்தரை சார்ந்திருக்கும். சுய புத்தியின் மேல் சாராமல், மனுஷரை சாராமல், பணபலத்தை சாராமல், வேற எந்த பலனையும் சாராமல், எந்த காரியத்தை நம்பி சாராமல் கர்த்தரையே சார்ந்து இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாகவே அவர் துணை செய்கிறவர், அவர்களுக்காக யுத்தம் செய்கிறவர், பாதுகாக்கிறவர். உடைய நாமத்தில் கர்த்தருடைய நாமம் உயர்ந்த அடைக்கலம், நீதிமான அதற்குள் ஓடி சுகமாயிருப்பார். உடைய நாமத்தில் ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக வந்தோம். மனுஷரால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதையும். அப்பொழுது நடந்த சம்பவம், கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார். ஆசாவுக்கு முன்பாக யூதாவுக்கு முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர்கள் ஓடி போனார்கள். ஹல்லேலூயா. எப்படி முறியடிக்கிறாரா? அடுத்த வசனம், திரும்ப பலன் கொள்ள கூடாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தர் முறியடிச்சா திரும்ப அவங்க பலன் கொள்ளவே முடியாது. ஆகினால் இதுதான் தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகளுடைய மகத்துவம். மனுஷனால் உண்டானதனால் அந்த நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை சார்ந்து நிற்க வேண்டும், தேவனுடைய நாமத்தில் இருக்க வேண்டும், அவருடைய அடைக்கலத்தில் அவருடைய துணை நமக்கு இருக்க வேண்டும், அவருடைய துணையை நாட வேண்டும். அவரை சபை கூடி செவிக்கணும், ஆராதிக்கணும். ஹல்லேலூயா, glory to God. அவரை நோக்கி பார்ப்பவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது, வெட்கம் அடையவில்லை. இரண்டாவதாக, மனுஷனால் உண்டாக்கப்பட்டது, தேவனால் அனுமதிக்கப்பட்டது. மனுஷனால் உண்டானதும் தேவனால் அனுமதிக்கப்பட்டதுமான ஒரு காரியம். சபை முழுவதும் எப்படி ஒரு வைரஸ் சபையை மூடலாம், எப்படி வைரஸ் சபையை மூடலாம் என்று சொல்லி அநேகர் அதை மூட முடியாது, ஆகினாலே தேவன் அனுமதிக்கவில்லை என்று அநேகர் சொல்லி
இதுலயே இன்னொரு கம்ஃபர்ட் ஜோன், ஒரு சுகபோகமான ஒரு பகுதியை தான், ஒரு ஆராதனையை தான் விரும்புகிறார். என்ன சொல்றது, நோக்கத்தை உடையவர்களாகத்தான், ஆபத்தை உணராதவர்களாக இருக்கிறார். அதுல ஆபத்தை உணராமல் இன்னும் தேவச்சனம் கிறிஸ்தவர்கள் உணர்வற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் என் ஜனமோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறது. மாவடித்த நிஜமானை தன் முன்னணிகளே ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றதை பார்த்தா, தேவச்சனம் தான் ரொம்ப உணர்வே அற்றவர்களாக இருக்கிறதை ஆண்டவர் மிக துக்கத்தோடு அங்கே சொல்றதை பார்க்கிறோம். ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, 3வது வசனம், மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. எந்த ஜனம் இது? 4வது வசனம், ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். 5வது வசனம், இன்னும் நீங்கள் ஏன் அழிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமா இருக்கிறது. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் இன்றைய சபைக்கும் இது பொருந்தும் என்று நான் நம்புகிறேன். மாடு கூட தன் எஜமானையும், மாடு பார்க்கிறோம் ரோட்ல அழைக்கிறது, நேரம் கரெக்டா முடிஞ்ச உடனே பார்த்தா தன் வீட்டுக்கு போயிடும். கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் கூட அறியணும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், யார் உணர்வில்லாதவர்கள், யார் அறிவில்லாமல் இருக்கிறார்? காரணம் என்ன என்று சொன்னால், ஐயோ 4வது வசனம் ஏசாயா 1:4, பாவமுள்ள ஜாதியும். அப்போ பாவமுள்ள ஜாதி இன்னும் சபையில பாவத்தை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் இடத்தில் வரும்போது இயேசு சொன்னார், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. கண்டித்து உணர்த்துவதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு சபையில செயல்படுகிறாரா? பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறாரா? நீதியை கண்டித்து உணர்த்துகிறாரா? நியாய தீர்ப்பு வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறாரா? அதுதான் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற நடத்துகிற சபை. இந்த 3 காரியத்தையும் சபை செய்யாவிட்டால் அந்த சபையில பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படவில்லை. மனுஷீகத்திலே மாம்சத்திலே செயல்படுகிற சபை, ஆவியில ஆரம்பித்து மாம்சத்திலே முடிகிற சபைகள். ஆவியானவர் வெளிப்படுத்தல சபைகளை தான் ஆவியானவர் மன திரும்பும்படிக்கு எச்சரிப்புகளை கொடுக்கிறார். இன்னைக்கு மன திரும்ப வேண்டியது பாவிகள் அல்ல, சபைகள். ஏனென்றால் இயேசு பாவத்தோடு கூடிய ஒரு ஆராதனையை செய்வதற்காக அவர் ஜீவனை கொடுக்கவில்லை. பாவத்தோடு கூடிய ஒரு ஆராதனை செய்யும்படிக்கு இயேசு ஜீவனை கொடுக்கவில்லை. பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். இயேசு சொல்றார், நீதிமான்களை அல்ல பாவிகளையே எனக்கு மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். 9ஆம் அதிகாரத்திலும் வாசி, பாவிகளே மன திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். பாவிகள் என்ன செய்யணும்? மனதை திருப்பணும். பாவத்தை விட்டு எனக்கு வேண்டாம் பாவம், பரிசுத்த வாழ்க்கை வேணும், பரலோக வாழ்க்கை வேணும், பரலோக தேவன் வேணும் என்று மனதை பாவத்தை வெறுத்து திருப்பணும். ஏன்னா பாவம் பிசாசு நான் உணர்ந்து பாவம் செய்கிறவன் ஆத்துமா சாவு, பாவத்தின் சம்பளம் மரணம். இதெல்லாம் வேதத்தில் இருக்கிறது. பாவத்துக்குரியவன் பிசாசு. அதனால பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைத்து வந்தார். அவர் பாவிகளிடம் தேடி சென்றார். அன்று தேடி சென்றார், இன்றும் பாவிகளை தான் தேடி சென்றார். பாவம் நீங்கி ஒரு பரிசுத்த சந்ததியை தான் உருவாக்கி பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காக இயேசு ஜீவனை கொடுத்தார். உலகம் அனைத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக
நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய எல்லா நியாயங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று 1 யோவான் 1:9 வாசிக்கிறோம். 1 யோவான் 1:7 சொல்வது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கும், நம்மை சுத்திகரிக்கும். பாவங்கள் நீங்கப்பட்டிருக்கணும், சுத்திகரிப்பு பெற்றிருக்கணும், பாவம் ஆளுகை செய்யக்கூடாது. இதெல்லாம் உபதேசிக்கப்பட வேண்டும், ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பாவத்தோடு கூடிய ஆராதனையை தேவன் வெறுக்கிறார், அருவருக்கிறார். பாவத்திலிருந்து ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று அவர்களை வழிநடத்த வேண்டியது ஊழியனுடைய வேலையாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியில் நிறைந்து ஆவியானவர் சபைக்கு கண்காணியாக இருக்கிறார். இயேசுவின் ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபைக்கு கண்காணி ஆவியானவர் என்று அப்போஸ்தலர்கள் வாசிக்கிறோம். ஆகினால் ஆவியானவரால் கண்காணிக்கப்பட வேண்டும் சபை. ஆவியானவரால் நடத்தப்பட்டால் கண்டிப்பா அந்த சபையிலே பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற அனுபவம் இருக்கும். நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தே பேசுகிறதில்லை. இந்த உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்களையும் ஆறுதலையும் சமாதானத்தையும் பேசிக்கொண்டு போகிறார்கள். ஆகினால்தான் பாவம் இன்னும் ஜனங்களை விட்டு இச்சைகள் போகவில்லை, பாவங்கள் போகவில்லை. ஆகினால் அவர்களுக்குள்ள இன்னும் உணர்வு இல்லை, அறிவும் இல்லை, விழிப்புணர்வும் இல்லை. பாவம் உள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனம் அக்கிரமங்கள் பெருகி இருக்கிறது. நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம், பிசாசுகளை துரத்தினோம், அற்புத அடையாளம் எல்லா செய்திலும் இந்த வசனம் வந்திருந்தது. ஏன்னு தெரியும். அப்படி நாமத்தினாலே அந்நாளிலே அநேகர் அதை பார்த்து சொல்லுவாங்க, அப்படி நாமத்தினாலே இதெல்லாம் செய்யணுமே. ஆண்டவர் பதில் சொல்வாரோ, அக்கிரம செய்யக்காரவே, என் நாமத்தை சொல்லியா தீர்க்கதரிசனம் உரைச்ச பிசாசை ஒருத்தனேன், அற்புத அடையாளங்களை செய்த நான் உன்னை அறியேன், அக்கிரம செய்யக்காரவே, என்னை விட்டு அகன்று போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இன்னைக்கு அற்புத அடையாளங்களும் தீர்க்க தரிசனங்களும் பிசாசு ஓட்டுதலையும் பார்த்துவிட்டு அதை தேவன் இருக்கிறார் என்று சொல்ல முடியாது. அக்கிரமம் இருந்தால், தேவ சித்தம் இல்லாமல் போனால், வசனத்தின்படியான வாழ்க்கை கட்டி எழுப்பப்படாவிட்டால் இதை நாம் ஆபத்தான காரியம். ஆகினாலே பொல்லாதவர்களிட சந்ததியும் கேடு உண்டாக்குற புத்திரருமாய் இருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்தார்களோ, பொல்லாதவருடைய சந்ததி. இன்னும் பொல்லாதவன் யார்? பிசாசு, பொல்லாங்கன். நாளைக்கு பேர் பொல்லாங்கன், பொல்லாதவருடைய சந்ததி. அப்ப இன்னும் சாத்தானுடைய கிருப்புல தான் இருக்கிறாங்க. பொல்லாப்பு அவங்களை விட்டு போகல, சுத்திகரிக்கப்படல. ஆண்டவர் அனுமதிக்கிற சிக்ஷைகள், பாடுகள் அனுமதித்தா எல்லாம் கழிவு, பொருளாப்பெல்லாம் நீங்கும், மனம் திரும்புவாங்க. எல்லா தீய துர்குணங்களை விட்டு மனம் திரும்பணும், அதை போதிக்கணும் சபை. துர்குணத்தோடு கூடிய ஆராதனை கர்த்தருக்கு அருவருப்பு. பொல்லாதவர சந்ததி கேடு உண்டாக்குகிற புத்திரர், கேடு, மற்றவர்களுக்கு தீமை செய்கிறவர்கள். இதெல்லாம் சபைக்குள்ள இருந்தா அது பேர் சபையா? அவர்கள் யார்? கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் தேவனுக்கு கோபம் உண்டாக்கினார்கள். பாவம் இருந்தால் கர்த்தருக்கு கோபம். ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர். பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கணும் பிரயாசப்படுறவங்களுக்கு இரக்கம், அன்பு, மனதிற்கும். ஏனென்றால் பாவம் நரகத்துக்குரியது. பாவை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். பாவம் பிசாசுக்குரியது. அக்கிரமம், பாவம், பொல்லாப்பு, கேடு இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு சபை. இவர்கள் என்ன? கர்த்தருக்கு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். வாயில தான் கர்த்தாவே கர்த்தாவே, அவள் இருதயமோ கர்த்தருக்கு தூரமா இருக்கிறது என்று படையற்பாட்டிலும் சொல்லியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரிசேயரை பார்த்து சொல்கிறார், இந்த சபையின் நிலைமையும் அதுதான். இருதயம் முழுக்க உலகம், வாய்தான் கர்த்தாவே கர்த்தாவே. இதனாலதான் தேவன் இதில் விருப்பமா இல்லை. நீங்கள் ஏன் இன்னும் அடிக்கப்பட வேண்டும்? கர்த்தரோட கோபத்தின் ஒரு ஸ்டெப் தான் இது. இன்னும் ஏன் நீங்க இன்னும் அதிகமா மனம் திரும்பாவிட்டால் இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. கர்த்தருடைய சிக்ஷை வந்தாலும் மனம் திருறதுக்கு பதிலாக, ஆண்டோட்டு தாழ்த்துறதுக்கு பதிலாக, தங்களுடைய இதயத்தை திறக்கிறதுக்கு பதிலாக
பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஆண்டவரோட ஒப்புரவாதத்துக்கு பதிலாக அதிகமாக விலகி போகாது. அதிகமாய் ஆராதனை இல்லையா, சபை இல்லையா, சுய இஷ்டத்தின்படி வாழ்கிறது. இன்னும் ஏன் நீங்கள் அடிக்கப்பட வேண்டும்? அதான் 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். வாசிப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் எல்லாரும் தெரிந்த வசனம் தானே. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினா விட்டுடணும் ஆண்டவரேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணணும். நாமம் தரிக்கப்பட்டவர்கள் என்ன செய்யணும்? இந்த நாட்களிலே லாக்டவுன்ல என்ன செய்ய வேண்டும்? ஆராதனை இல்லாத காலங்களில் என்ன செய்ய வேண்டும்? லாக்டவுன். உங்க வீடு அரை வீட்டை சாத்தி, அவருடைய வீடுகளை சாத்தி, அரை வீட்டை சாத்தி. எதுக்கு? ஜெபிக்க, விழுந்து கிடக்க, தேவ பாதத்தில் விழுந்து கிடக்க, வீணான காரியங்களில் மனதை செலுத்தாமல் வருகிற ஆபத்தை உணர்ந்து என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணணும், தாழ்த்தணும். தேவனுக்கு முன்னும் ஐயோ ஆண்டவரே இவ்வளவு ஆபத்து வந்திருக்கிறதே, எங்களை தாழ்த்துக்கிறோம். ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி, அவரோட முதுவரைக்கும் முதுக காண்பிச்சுட்டு இருந்தோம். பின்வாங்கி போனீர்கள், ஏன் அதிகமாய் விலகி போகிறீர்கள்? தெய்வ பயத்தோடு வருகிற பாவத்தை உணர்ந்து அவரோடு ஒப்புரவாகிறது நல்லது. மேலும் மேலும் விலகி போகாமல், மேலும் மேலும் அடி விழாதபடிக்கு அவரோடு ஒப்புரவாக வேண்டும் என்று தேவன் வலியுறுத்துகிறார் இந்த செய்தி மூலமாக. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். பொல்லாத வழிகள் என்னிடத்தில் உண்டோ? தாவீது தன்னை ஆராய்ந்து பார்க்கிறான். தேவனே என் இருதயத்தை ஆராய்ந்து பார், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பாரு. என்ன செய்ய? நித்திய வழியில நடத்தும். ஐயோ இந்த வேதனை உண்டாக்கும் வேதனைப்படுத்துற காரியம் என்னை நித்திய வழியில விட்டு, நித்திய வழி என்றால் பரலோகம் போற வழியை விட்டு அநித்தியமான அல்லது அழிந்து போகிற வழிக்கு என்னை கொண்டு போய் விடுவே. என் இருதயத்தை ஆராய்ந்து பாரு, என்னை சோதித்து பாரு என்று கதறுகிறான், போராடுகிறான். தன் இருதயத்தை கிழித்து தேவ சமூகத்தில் ஊற்றுகிறான். தன்னை உணர்த்தப்படும்படிக்கு தேவனுக்கு இடம் கொடுக்கிறான். தேவ சமூகத்தில் விழுந்து காத்து கிடக்கிறான். தேவனால் உணர்த்தப்படும்படிக்கு வேதனை உண்டாக்க வழி இடத்திலுண்டோ நித்திய வழியில என்ன நடத்தும்பா, அழிவுக்கு நேராய் நான் போகிறேனே என்ற பொல்லாப்பு நிமித்தம் பொல்லாத வழிகளை விட்டுவிட மனதா இருக்கவன் விட்டுறாண்டவரே, வெறுத்துறாண்டவரே, விலகிறாண்டவரே, ஒரு பிரியமில்லாத உதறி தள்ளுகிறேன் ஆண்டவரே. 2 எஜமான கூலியை செய்ய முடியாது. எதையாவது உன்னை வெறுக்கணும், எதையாவது உன்னை பற்றி கொள்ளணும். யாரை வெறுக்க போகிறோம்? யாரை பற்றி கொள்ள போகிறோம்? பொல்லாப்பை வெறுத்து தேவனை பற்றி கொள்ள போகிறோமா? தீமையை வெறுத்து தேவனை பற்றி கொள்ள போகிறோமா? அநீதியை வெறுத்து, பாவத்தை வெறுத்து நாங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினான். எங்கே திரும்பணும்? இது வரைக்கும் எங்க திரும்பினோம்? உலகத்தின் பக்கம், பொல்லாப்பின் பக்கம். இப்ப தேவன் பக்கம் திரும்பணும். அவளெல்லாம் விட்டாதான் திரும்ப முடியும். இதுல ஒரு கை அதுல ஒரு கை வைத்திருக்க முடியாது. பழசும் புதுசும் ஒன்னா சேர முடியாது. விட்டுவிட மனதா இருந்தால்தான், விட்டுவிட மனதா இருக்கும்போதுதான், விட்டுவிடுகிறேன் என்று தீர்மானம் செய்தால்தான் நமக்கு தேவனிடத்திற்கு திரும்ப முடியும். இதுதான் இறைமையில சொல்லியிருக்கிறது. கள்ளத்தனமா என்னிடத்தில் திரும்பினார்கள் இல்லாமல் முழுமானதோடு திரும்பல. கள்ளத்தனமா திரும்புறதுன்னா காரியம் ஆகணும்னா ஆண்டவரே நன்றியும். அப்படிப்பட்டது கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர், சிந்தனைகளை சோதித்ததைகிறவர். உண்மையாகவே வெறுக்க வேண்டியவர்களை வெறுத்து பாவத்தை உணர்ந்து விட்டு கர்த்தர் எனக்கு போதும் என்று ஒரு மனதை உருவகப்படுத்தி தீர்மானம் பண்ணாதான் சாதாரண ஓடுவான். கர்த்தரும் தம் முகத்தை நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். அதனால பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு வாசிப்போம். அப்பொழுது
அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் இதை செய்தார், அவருடைய பாவத்தை மன்னிப்பேன், தேசத்துக்கே நான் சேமத்தை கொடுப்பேன், தேசமே சுபிட்சமா இருக்கும். கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் பொல்லாத வழிகளை விட்டு கர்த்தர் பக்கம் திரும்பி கர்த்தர் வழியில நடந்தா தேசத்துக்கே சுபிட்சம், தேசத்துக்கே ஆசீர்வாதம். ஆகையினால இதை மனதில் வைத்துக் கொள்வோம். தேவனால் மனுஷரால் ஏற்படுத்தப்பட்டது, தேவனால் அனுமதிக்கப்பட்டது. மனுஷரால் ஏற்படுத்தப்பட்டாலும் தேவன் அனுமதிக்கலன்னா ஒன்றும் நடக்காது. அன்னைக்கு யோபு உத்தமமா இருந்தான், அவனை சோதிக்கும்படி சாத்தான் தேவனிடத்துல உத்தரவு கேட்டுக்கொண்டான். தேவ பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற யோபு என்று தேவனை சாட்சி கொடுக்கிறார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகணுமாகிய யோபு மேல் கவனம் வைத்தாயோ என்று சாத்தானை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். அவன் சொல்றான், நீ வேலி அடைத்திருக்கிறீர்கள், அதனாலும் அவன் தேவனே தேவனே என்றான். எல்லாத்தையும் பிடிக்கு அவன் என் கையில ஒப்பு கொடுத்து பாருங்க, உங்களை தூஷிப்பான். ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். இது இன்டெகிரிட்டி, யோபுடைய உத்தமத்துக்கு வந்த பரீட்சை, தேவனால் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் இங்கே வருவரும் தேவ ஜனங்கள் அவரை விட்டு பொல்லாதவர்களாக, பாவமுள்ள சந்ததியாக, பார்த்தோம் அக்கிரமக்காரர்களாக, பொல்லாப்பு நிறைந்தவர்களாக, இன்னும் கேடுண்டாக்குறவர்களாக, ஏசாயா 1:4 கர்த்தரை விட்டு பின்வாங்குறவர்களாக, மேலும் மேலும் விலகி போகிறவர்களாக, கர்த்தருக்குள்ளேயே மனது செலுத்தல, மனது வேற ஏதோ காரியங்களெல்லாம் போய் கொண்டிருக்கிறது. கர்த்தரை விட்டு விலகி கொண்டிருக்கிற ஆபத்தை உணராமல் இருக்கிறார்கள், அறிவில்லாமல் இருக்கிறார்கள். ஆபத்து வருகிறது, உணர்வில்லை. ஆகையினாலே இந்த சூழ்நிலையை நாம் யோசித்து பார்ப்போம். தேவனால் மனுஷரால் உண்டானது, ஏற்படுத்தப்பட்டதானாலும் தேவனால் அனுமதிக்கப்பட்டால்தான் சபைகள் மூடப்பட முடியும். பல வருஷங்கள், 3 வருஷங்களுக்கு முன்பாகவே நான் சபை நடத்தி கொண்டிருக்கும் போது பல விதமான சூழ்நிலைகள், சபை நடத்துவதை குறித்து எனக்கு ஒரு திருப்தியற்ற ஒரு சூழ்நிலை நாளுக்கு நாள் உண்டாகி கொண்டிருந்தது. எவ்வளவு சத்தியத்தை கொடுத்தாலும், ஆழமான கடினமான கண்டிப்பான செய்திகளை கொடுத்தாலும், அது ஜனங்களுடைய மூல அறிவுக்கு போனது எல்லாமே அவருடைய ஆவியை தொடவும் இல்லை, அவருடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கவும் இல்லை. அவர்களுக்குடைய ஒரு மனம் திரும்புதலும் மறுரூபமாகுதலும் தெய்வீக சுபாவங்களும் காணப்படாதபடிக்கு போட்டிகளும் பொறாமைகளும், ஊழியரோட கூட அடுத்தது போட்டி, மற்ற சபை சக விசுவாசிகளோட போட்டி, அடுத்தது ஊழியரோட போட்டி, பொறாமை சரிக்கு சமமாய் நிற்கிறது. இதெல்லாம் அந்தி கிறிஸ்துவை விழுந்து போன லூசிஃபருடைய ஆவி பகமாய் கிரியை செய்கிறது. ஜனங்களுக்குள்ளே ஒரு மையான ஒரு மனம் திரும்புதல் இல்லை, உண்மையான தெய்வ பயம் இல்லை, சத்தியம் ஆழமாய் போகிறது, எல்லாம் நாலேஜ், ஹெட் நாலேஜ்ல போகிறது எல்லாமே. அவருடைய ஆவியில் ஒரு தொடுதல் இல்லை. அப்பதான் யோசித்தேன், ரட்சிப்பு, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு எவ்வளோ மனம் திரும்புதலுக்குள்ளே செய்தி, அவ்வளோ பாவ மன்னிப்பை குறித்த செய்தி, அவ்வளோ பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துற செய்தி. அந்த நேரத்திலே அழுது ஜெபிப்பார்கள், சுத்திகரிப்பு கூட்டத்தில். பின்பு இருதயம் இறுகி போகிறது. எனக்கு உணர்த்த ஆரம்பித்தார், சபை கூடுதலில் எனக்கு விருப்பம் இல்லை, மாத பிறப்புகளை சும்மா சடங்காச்சாரம் மாத பிறப்புகள் கூடி வருவதில்லை, விருப்பம் இல்லை. இப்படி பல காரியங்கள், இன்னும் துணிகரமாய் சிலருடைய நடத்தைகள், துணிகரமான பாவங்கள், துணிகரமா சின்ன சபையாக இருந்தாலும் அதை அனைத்தையும் என்னால் பார்க்க முடியுது. இன்னும் சூனியத்தையும் செய்வங்களை செய்யக்கூடிய விசுவாசிகள் உருவத்திலே வந்து செய்கிறவர்கள் கர்த்தர் திட்டம் தெளிவாக காண்பிக்க ஆரம்பித்தார். சரி, கர்த்தருடைய வல்லமை அவர்களை தொடும், கர்த்தர் அவர்களை மாற்றுவார். இஸ்ரவேலின் ஆவிகள் சபைக்கு விரோதமா, பீலையாமின் ஆவிகள் சபைக்கு விரோதமா,
இப்படி பலவிதமான ஆவிகள் சபையை கலங்கப்படி கொண்டு, சின்ன சபைக்கே இந்த பாடுனா பெரிய சபைகள்ல எத்தனை சபைகள், எத்தனை பீலையாமின் ஆவிகள், எவ்வளவு பயங்கரமான அந்தகார ஆவிகள் சபைகளோடு மோதுகிறது. ஆனால் சபைகள் தொடர்ந்து நடந்து கொண்டு மெக்கானிக்கலாக ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சின்ன சபையை கர்த்தர் உணர்த்தினார். சபை கூடுதலில் எனக்கு விருப்பம் இல்லை. இந்த மாத பிறப்புகள் மற்ற எல்லா சடங்காச்சாரம் போல நடக்கிறது இல்லை. கர்த்தருடைய ஆவியானுடைய கிரியை காணப்பட முடியாது. அதுதான் ஆவியானுடைய அசைவாடுதலை காண முடியும். ஆவியானுடைய கிரியை வசனம் புறப்படுகிறது, ஆனால் அது போய் ஜனங்களுக்குள்ளே கிரியை செய்ய மாட்டேங்கிறது. ஏனாண்டவரை ஆவியான கிரியை செய்யாத ஒரு சபை ஊழியம் தேவையா என்று சொல்லி ஃபைனலாக தீர்மானம் செய்தேன். மனை வேண்டாம், நீங்கள் யாரும் அதுக்கு ஏற்ற பலன் கொடுக்கவில்லை, பக்கத்தில் இருக்கிற ஆராதனை ஸ்தலங்களுக்கு போய்விடுங்கள் என்று சொல்லி நான் கிராமத்தின் பக்கமாக போகிறேன். அங்கும் திருப்தி இல்லை. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு அங்கு போக தீர்மானம் செய்தேன். 3 வருஷங்களுக்கு முன்பாகவே கர்த்தர் இதை உணர்த்தி இதை செயல்படுத்த வைத்தார். அப்ப எல்லாருக்கும் அது ஒரு பைத்தியக்காரத்தனமாக தோன்றினது, அல்லது வேறு விதமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக யோசித்திருக்கலாம். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. தேவன் என்ன உணர்த்துகிறாரோ, எப்படி நடத்துகிறாரோ அதை செய்வதிலே செய்யும்படி தேவன் எனக்கு தந்த கிருபைக்காய் தேவனுக்கு நன்றியை செலுத்துகிறேன். ஆனால் இன்றும் இந்த சபைகள் மூடப்பட்ட நிலைமைகளில் ஆன்லைன்ல நடத்துகிறோம் என்ற ஒரு திருப்தியோடு காணப்படுகிறது. மிகவும் வேதனையான ஒரு காரியம். இந்த ஆன்லைன்ல கூட கர்த்தரை நிறுத்தும்படிக்கு சொல்வாருனால் அது உணர்த்தி கொண்டிருக்கிறார். அதையும் கூட தெய்வாவியர் சொல்வாரானால் அப்ரப்டாக நிறுத்தினோட பாருங்க, மற்ற ஃபுல்லாவே அந்த இதெல்லாம் கூட இருக்கும். அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை வரும், அதுக்கு ஒரு தடை வரும். ஆகினால் ஆவியாளர் அதையும் உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறார். ஆகினால் அடுத்த குறிப்புக்கு போலாம். மனுஷனால் உண்டானது தேவனால் அனுமதிக்கப்பட்டது என்பதை உணர்ந்து தேவ ஜனம் பொல்லாத வழிகளை விட்டு கர்த்தரிடத்திற்கு மனம் திரும்பினால் தேவன் கேட்டு பாவத்தை மன்னித்து சேமத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். 3வதாக, முதலாவது மனிதனால் உண்டானது, 2வது மனிதனால் ஏற்படுத்தப்பட்டு தேவனால் அனுமதிக்கப்பட்டது, காரணம் பாவம். அப்புறம் 3வதாக சாத்தானால் உண்டானதா, பிசாசினால் உண்டானதா, தீய சக்திகளினால் உண்டானதா, தீய சக்திகளினால் உண்டானதா, தீய வல்லமைகளினால் உண்டானதா. அப்பொழுது செய்ய வேண்டியது என்ன? தீய வல்லமைகள் உலகத்திலே பெருகி கொண்டிருக்கிறது. 2016 வருஷம் புது வருஷத்திலே யூஎஸ் சர்வீஸ்ல ஆவியாளர் பேசினார். ஈவில் ஸ்பிரிட்ஸ், demonic spirits will be let loose. பூமியின் மேலே அசுத்த ஆவிகள் அதிகமாய் கட்டவிழ்க்கப்பட போகிறது 2010 சொன்னார். அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பாக அவருடைய ஆவி பலமாய் கிரியை செய்ய போகிறது. பூமியின் மேல் பொல்லாத ஆவிகள் ஊற்றப்படுகிறது, தீமைகள் பெருக போகிறது, தீய சக்திகள் பெருக ஆரம்பிக்கிற காரணம் என்ன? ஒரு முறை 1930s ஒரு ரேடியோ இன்டர்வியூல சகோதரன் அந்த புஸ்தகத்திலே வாசித்து எனக்கு சொன்னது, 3 பேர் இன்டர்வியூ எடுக்கப்படுகிறார்கள். ஒரு போதகர், இன்னொரு பிலாசபர் என்று நினைக்கிறேன், இன்னொன்று விச், சூனியக்கார். அது எதற்கு எனக்கு ஞாபகம் இல்லை. நான் அந்த விச்சை கேட்கும் போது, நீ எதற்காக விச்சாக மாறினாய் என்று சொல்லும் போது, நீ ஏன் சூனியக்காரியாய் மாறினாய் என்று சொல்லும் போது அந்த சூனியக்காரி சொல்லிச்சான், நான் சபைக்கு போய் பார்த்தேன், அந்த சபையில ஒரு அசைவு இல்லை, ஒரு வல்லமையை வெளிப்படல, ஒரு சக்தியை நான் பார்க்க முடியல. ஆகையினால நான் இங்கே போனேன், இங்கே ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு பவர் கிரியை செய்கிறது. ஆகையினால ஏதோ ஒரு கிரியை நான் பார்க்கிறேன், ஒரு சக்தி கிரியை செய்கிறது. அது தீய சக்தியோ நல்ல சக்தியோ கெட்ட சக்தியோ தெரியாது. ஆக மொத்தம் ஏதோ ஒரு பவர் ஆப்ரேட் ஆகுது. ஆகையினால நான் இதை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னான். எவ்வளவு வேதனையான துக்கத்துக்குரிய காரியம். காரணம் என்ன? நம்முடைய தேவன் யார்? வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், பிதாவாகிய தேவன். அவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு இந்த பூமிக்கு அனுப்பி மனிதனுக்காக ரத்த சிந்தி மரித்து அவர் உயிர்த்தெழுந்த பிறகு சொல்றார், இதோ வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இயேசுவுக்குத்தான். எபேசியர் 1:19 கடைசி சில வசனங்களை, எபேசியர் 1ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசித்தோம்னா, அவர் உயிர்த்தெழுந்த பிறகு இயேசுவை மருத்துவர்கள் எழுப்பின பின்பு பிதாவாகிய தேவன் அவரோடு கூட உயிர்த்தெழுக்க செய்து அவருடைய பாதங்களுக்கு அதிகாரங்கள், துரைத்தனங்கள், வல்லமைகள், கர்த்தத்துவங்கள் அனைத்தையும் இயேசுவின் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினார். அப்போ இவர் இந்த சூரியக்காரி இந்த வீச்சு சொல்லுகிற அனைத்து வல்லமையும் அனைத்து பவரும் இயேசுவின் மரணம் உயிர்த்தெழுதலின் மூலமாக சகலத்தின் பிதாவாகிய தேவன் இயேசுவின் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி போட்டவைகள். அந்த தீய வல்லமைகள், தீய சக்திகள் இயேசுவின் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தப்பட்டவர்கள். இயேசுவின் நாமத்திலே வான பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால்கள் முழங்கும், நாவுகள் அறிக்கையிடும் கர்த்தர் இயேசுவே கர்த்தர் என்று, முழங்கால்கள் முழங்க வேண்டும் இயேசுவே கர்த்தர் என்று. அவருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். என்ன நடக்குது சபைகளிலே? தேவனுடைய வல்லமை, அற்புத அடையாளங்கள், சோகம் கிடைக்கிறது வல்லமை அல்ல. ஒரு மனிதனை பாவத்திலிருந்து பிசாசின் பிடிகளிலிருந்து விடுதலை ஆக்கி ரட்சித்து தேவனுக்குரியவனாக தேவ ஆலயமாக ஒரு மனிதனை மாற்ற வேண்டியது தேவ வல்லமையால் தான். தேவனுடைய வல்லமை கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவரில் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே பெற்றுதலை உண்டு. அந்த ஆவியில தான் நாம் நாளுக்கு நாள் புதிதாகி பரலோகத்துக்கு ஏற்றவர்களாய் மகிமையின் மேல் மகிமைக்கு போகிறோம். விடுதலை பெற்று பிசாசின் பிடியிலிருந்து, உலகத்தின் பிடியிலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலை பெற்று மகிமையின் மேல் மகிமை அடைகிறது தேவ ஆவியானுடைய பலத்தினாலே. இந்த பலனை இயேசு கிறிஸ்துவின் காலம் இயேசுவை சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாரு. அப்புறம் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களை விட என்னுடைய ஆவியானவர்களை, சத்திய ஆவியானவர்களை உங்களை அனுப்புவார், சகல சத்தியத்துக்குள் நடத்துவார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா. ஆவியானவரை கொண்டு அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகளை வாசித்தோம்னா, அப்போஸ்தலர்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை கொண்டு கர்த்தர் பலமாய் அற்புத அடையாளங்களை செய்தார். தேவநாமம் மகிமைக்கென்று. பிசாசினால், சாத்தானால், தீய சக்திகளினால் இன்றைக்கு செய்வினைகள், சூனியங்கள், மந்திரவாதங்கள் என்று சொல்லி தங்களுடைய வல்லமையை குறித்து பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் சபையோடு மோதிக்கொண்டுதான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சீமோனை பார்த்து சொன்னார், பேதுருவை பார்த்து, நீ கல்லா இருக்கிறாய், கேவாவா இருக்கிறாய், அந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. மோதும் அப்படின்னா என்ன அர்த்தம்? மேற்கொள்ளாது என்றால் ஜெயிக்காது என்றால், யுத்தத்துக்கு வந்தா, சண்டைக்கு வந்தா தானே மோதுகிறது. சபைக்கு விரோதமா பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்கிறதா? அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கேவாவாய், கல்லு, ஜீவனுள்ள கல்லாய் இருக்கிறீர்கள் என்று பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். ஜீவனுள்ள கல்லாகிய இயேசு இடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கல்லாய் இருக்கிறீர்கள். அதை மேல ஆவிக்குரிய மாளிகையாய் கட்டி எழுப்பப்படுகிறீர்கள். கல்லின் மேல், கட்மலையின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும், உறுதியானவர்களாய் இருக்க வேண்டும். அதற்கு நமக்கு தேவை என்ன? எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கடைசியாக சகோதரரே கர்த்தரில பலப்படுங்க, கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்படுங்க. நமக்கு இப்போ ஆவியானவருடைய காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவருடைய துணை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆவியானுடைய நிறைவில்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆவியானுடைய பலன் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனாலதான் இந்த நிர்பந்தமான நிலைமை. மறுபடியும் சத்துருக்கு சிறைப்படுத்தப்பட்டவர்களாய், கட்டப்பட்டவர்களாக, அடிமைப்பட்டவர்களாக, ஜெயஜீவியம் இல்லாதவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக, அது பாதாளத்தினால் நித்தமும் போராடி கொண்டுதான் இருக்கும். எதிர்க்க திராணி உண்டோ, மேற்கொள்ள அதிகாரம் உண்டோ, மேற்கொள்ள வல்லமை உண்டோ? அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 6:10 சொல்றார், கடைசியாக சகோதரரே கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்படுங்க. ஏனெனில் மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை. வாசிப்போமா? மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை. 11வது வசனம், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக வேண்டும். சர்வாயுத வர்க்கத்தை தெரித்துக் கொள்ள வேண்டும்.
ஏனெனில் மாம்ச காவலோடு, அதாவது கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அச்சாக்கிரதையாக இருக்கக்கூடாது. சர்வாயுத வர்க்கத்தை தரித்த போர் சேவர்களைப் போல ஒரு சாதாரண விசுவாசி இருக்க வேண்டும் என்றால் ஊழியர்கள் இருக்க வேண்டும். எவ்வளவுக்கு அதிகமாக இருக்க வேண்டும். விசுவாசின் தந்திரங்கள் எடுத்திருக்க திராணி உள்ளவர்களாக முடக்கி தேவ சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் போர் வீரரை போல இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த உலகத்திலே இருந்து நம்ம இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். இந்த உலகமோ பொல்லாதனுக்குள் கிடக்கிறது, தீமைக்குள் கிடக்கிறது, தீய வல்லமைக்குள் கிடக்கிறது. ஆகையால் அவர்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர், எதிர்த்து இருக்க திராணி வேண்டும் என்றால் கர்த்தர்ல பலமா இருக்கணும். கத்துக்கிற காரியங்களை நம்மளை ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும். ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, அர்ப்பணிக்கிறது, பிரதிஷ்டை செய்கிறது, சுத்திகரிக்கிறது. கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் பத்தாது, எல்லாமே தேவை. இயேசு பரிசுத்த நிறைவோடு ஞானஸ்நானம் பெற்று வெளியே வந்தார். ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். பிசாசினாலே சோதிக்கப்பட்டார். அந்த சோதனையிலே வசனத்தை கொண்டு ஜெயித்தார். திரும்பி வரும்போது ஆவியானுடைய பலத்தோடு வந்தார். இந்த ஆவியானுடைய பலம் நமக்கு அவசியமாயிருக்கிறது. ஆவியானுடைய பலம் ஒவ்வொருவருக்கும், எல்லாருக்கும். அந்த பட்சபாதம் இல்லை. அவரோட அடக்கத்தில் வந்துட்டா அடுத்தது நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானுடைய காலத்தில் இருக்கிறோம். ஆவியானவரை சார்ந்து ஆவியானவருடைய துணையோடு நித்தமும் ஜீவித்தார். ஓ ஹல்லேலூயா, glory to God. வருகிற எல்லா போராட்டங்களிலும் எதிர்ப்புகளிலும் பிசாசை எதிர்க்க திராணி உள்ளவர்களாக இருப்போம். அதுக்கு தேவ சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாக பின்னாடி வர வசனங்கள் இருக்கும். தேவ சர்வாயுத வர்க்கம் என்னன்னு நான் எனக்கு புரிஞ்சபடி சொல்லிப்பேன். ரட்சணியம் தலை சிதா, நீதியின் மார்க்கவசம், சத்தியம் எனும் கச்சை, ஆவின் பட்டயமாகிய வேத வசனம், விசுவாசம் எனும் கேடகம், சத்தியம் எனும் கச்சை, சுவிசேஷத்தின் ஆயத்தம் எனும் பாதரட்சை. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம். இதை விளக்குன நேரம் போராட்டம் உண்டு. பொல்லாத ஆவிகளின் சேனைகள், சாசனால், சாத்தானால், தீய சக்திகளினால் செய்வினை சூன்யமாக ஏவல் கிரியைகளில் கூட செய்வாங்க. இந்த நாட்டுக்கு இருந்து அந்த நாட்டுக்கு ஏவாங்க, அந்த நாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு ஏவாங்க, பயோவார் என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் நடக்கும். ஆனால் நமக்கு தேவையானது, அல்லது இயேசுவை விசுவாசித்து வருவர்களுக்கு தேவையானது தேவ பலன், ஆவியின் பலன். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும்போது யாவருக்கும் இந்த தேவ பலனை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருப்பார், உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு இந்த பலன் வேணும். இந்த பிசாசின் பலன் என்னை தொடாதபடி, என் குடும்பத்தை தொடாதபடி ஆவியான பலன் எனக்கு தாரும் என்று கேட்டார். கர்த்தர் அதை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, glory to God. ஏனென்றால் லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல தான் கேட்கிறார். ஒரு தகப்பன் கல்லை கேட்டா, பிள்ளை அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டா தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகி நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்லது கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியை கேட்கிறவங்களுக்கு பிதாவான தேவன் அதை அவர்கள் கொடுக்க மாட்டாரா? அதிக நிச்சயமாய் கொடுப்பார் அல்லவா? இது விதி விலக்கே இல்லை. இயேசுக்கு பிரித்தெடுக்கப்பட்டா சாத்தான் சீற்றம் கொண்டு விழுங்கும். மோசே எகிப்தை விட்டு வெளியே வரும்போது வேதம் சொல்கிறது, எபிரேயர் 11 வாசிக்கிறோம். மோசே ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தார். நம்ம தெரிந்து கொண்டோமா? இயேசுவை தெரிந்து கொண்டோம், பரலோகம் போனோம், தெரிஞ்சுக்கிட்டோமா? இனி வருகிற, அதனால் சாத்தானால் வருகிற சீற்றங்களுக்கு நாம் பயப்படக்கூடாது. நம்முடைய நோக்கமெல்லாம் பரலோகம் சென்றடைய வேண்டும். வசனத்தின்படி வாழ்க்கை இருந்தால் ஆவியானவர் நமக்குள்ளே நிலைத்திருப்பார். ஏனென்றால் அவர் சத்திய ஆவியானவர். ஆகையினாலே யாக்கோபுல கூட வாசிக்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு அவரோட வார்த்தைகளின்படி எல்லாம் கீழ்ப்படிந்திருந்தார். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது அவன் ஓடியே போகிறவன், நிலை நிற்க முடியாது. அதனால தீய சக்தியினால் உண்டானதனால் அதை இயேசுவின் நாமத்திலே பரிசுத்தாவின் பலத்திலே நிறைந்திருக்கும் போது தீய வல்லமைகளினால் வருகிற இந்த வைரஸ் நோய்கள் பலிக்காதும் வாய்க்காமல் போக செய்ய தேவன் வல்லவராக, அவருடைய வல்லமை போதுமானதாக இருக்கிறது. ஆகையினாலே ஹல்லேலூயா, glory to God.
அதுதான் ஒரு வீடியோ எல்லாம் சர்க்குலேஷன்ல இருந்தது. அது இதனால 5Gனால வருகிறது அது இதுன்னு சொல்லி ஒருத்தர் பேசினார் நீளமாக. அது நான் ஃபுல்லாகவும் சரியாக கேட்கல. ஆனாலும் அவர் சொல்றது இந்த ரேடியோ ஆக்டிவ் பவர்னால தான் இது வந்தது, இந்த வைரஸ் வந்தது. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நிறையும் போது அதில் என்ன பவர் அது? பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு ஒரு சயின்டிஃபிக் பேரை கொடுக்குறார். அந்த அபிஷேகம் இறங்கும் போது ஹல்லேலூயா க்ளோரி டு, அபிஷேகத்திலே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர் இறங்குறது என்று அவர் சயின்டிஃபிக்கல் சயின்ஸ் சம்பந்தமாக பேசுகிறார். அதனால இதை நல்லிஃபை பண்ணி விடுகிறது என்று உலக பிரகாரமாய் பேசுகிறார், உலக பிரகாரம் புரியும்படி பேசுகிறார். ஆனால் பரிசுத்த ஆவியின் பலன் நமக்குள்ளே வரும்போது இப்படிப்பட்ட எல்லா தீய சக்திகளையும் மேற்கொள்ளும்படியான அதிகாரம் வல்லமை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதற்கு நாம் செபிக்கணும், உபவாசிக்கணும், தேவ சமூகத்தில் தாழ்ந்து இருக்கணும், எப்பொழுதும் பரிசுத்த ஆவியோடு இசைந்து இணைந்து ஆவியோட பலத்தில் நிறைந்திருக்கும். கடைசியாக தேவனால் உண்டானது. தேவனால் உண்டானது என்றால் தேவன் இதை அனுமதிக்கிறார் என்றால் அது என்ன, எதை குறிக்கிறது? ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், அங்கே நாம் பார்க்கிறோம் 7வது வசனம் வாசிக்கிறோம். மத்தேயு 24:7. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும். ஒரு யுத்தங்களை குறித்து கேள்விப்படுவீங்க. 8வது வசனம், இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். வேதனைகளுக்கு முடிவில்லை, இதுதான் ஆரம்பம், ஸ்டார்டிங். இதுதான் ஆரம்பம், வேதனைகளுக்கு ஆரம்பம். இனி வர 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 கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. காலங்கள் போக போக இனி கொடிதான நாட்களை நோக்கி தான் பூமி அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. தேவனுடைய கோபத்தின் காலமாக காணப்படுகிறது. தேவனால் அனுமதிக்கப்பட்டது என்றால் ஆண்டவருடைய இந்த பகுதியில சீஷர்கள் இயேசு கேட்கிறாங்க, ஆண்டவரே உடைய வருகைக்குரிய அடையாளம் என்ன, உலகத்தின் முடிவுக்குரிய அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லும் போதுதான் இயேசு சொல்றார், நீங்க வஞ்சிக்கப்படாதீங்க, என் நாமத்தினாலேயே அநேகர் உங்களை ஏமாத்துவாங்க. அதுதான் முதல் அடையாளம். இயேசுவின் பெயராலே வஞ்சனைன்னா என்ன அர்த்தம்? இயேசு பெயர் இருக்கும், ஆனால் இயேசு சொன்ன உபதேசம், இயேசு எதிர்பார்க்கிற வாழ்க்கை இருந்து இருக்காது. அதுதான் வஞ்சனை. அநேகர் உங்களை வஞ்சிப்பார்கள். இயேசு எதிர்பார்க்கிற வாழ்க்கை, அர்ப்பணிப்பு, ஆயத்தம் இருக்காது. என் நாமத்தினாலே அநேகர் உங்களை வஞ்சிப்பார்கள், எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகுதான் சொல்றாரு, யுத்தங்களுக்குரிய செய்தி, பஞ்சம், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி எல்லாம் உண்டாகும். வேதனைகளுக்கு ஆரம்பம், இதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அப்படின்ற யோசித்து பாருங்க, இதுவே அவ்வளவு கொடுமையாக, வேதனையாக, துக்கமாக இருக்கிறதே. என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறதே. அதை குறித்து விழிப்புணர்வு இருக்கிறதா, உணர்வு இருக்கிறதா? கர்த்தருடைய வருகைக்கென்ற அடையாளமாக ஆண்டவர் முன்னதாக சொல்லிட்டாரு. அந்த ஏனென்றால் இயேசு சொல்றாரு, அந்த நான் வருகிற திரும்ப வரப்போகிறது எப்படி வருவார்? இயேசு ராஜாதி ராஜாவாக, நியாயாதிபதியாக உலகத்துக்கு காணப்படுவார். மிகுந்த உபத்திரவத்துக்குள் உலகம் தள்ளப்படும். மகா உபத்திரவத்தின் காலம் என்று 7 ஆண்டுகள் நியமிக்கப்படுகிறது. உபத்திரவத்தின் காலம் 1.5 ஆண்டு, மகா உபத்திரவத்தின் காலம் 1.5 ஆண்டு என்று. அதன் முடிவிலே இயேசு பகிரங்கமாக இந்த உலகத்துக்கு வருவார். இடைப்பட்ட காலங்களிலே இயேசு சொல்வார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த காலங்கள் குறைக்கப்படுகிறது. மத்திய ஆகாரத்தில் அவர் வரும்போதே சபை அல்லது உயிரோடு இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம், மரித்தோர் உயிரோடு எழுப்புவார்கள். இதுதான் கிறிஸ்தவருடைய நம்பிக்கை. அப்ப இயேசுனுடைய பகிரங்க வருகையில தான், வருகைக்கு முன்பாக இதெல்லாம் ஆரம்பம், அடையாளம். இப்ப என்ன செய்யணும்? இப்ப இந்த அடையாளத்தை எதுக்கு கொடுக்கிறாரு? இதை குறிச்சு ஒரு செய்தியே கேட்க முடியல. இவ்வளவு சபை, உலகம் முழுவதும் சபைகள் மூடப்பட்டிருக்கிறது, ஆராதனைகள் மூடப்பட்டிருக்கிறது. அப்பவுமே ஆண்டவர் சொன்னார்,
ஆராதனைகள் எல்லாம் நிறுத்தினாதான் ஆந்தி கிறிஸ்து இறங்குறதுக்கு பூமியில கிரியை செய்யறதுக்கு அவனுக்கு வகை உண்டாகும். அவனுக்கு தேவனை ஆராதிக்கிற ஆராதனையில விருப்பம் இல்லை, தேவனுக்கும் விருப்பம் இல்லை. ஆனா அவருக்கு விருப்பமான ஆராதனைகளா இல்லை. உலக ஆடம்பரங்களோடு கூடிய, உலக ஆசாபாசங்களோடு கூடிய ஆராதனையை தேவன் அருவருக்கிறார். உலக இச்சைகளோடு கூடிய ஆராதனையை தேவன் வெறுக்கிறார். மனம் திரும்பல் இல்லாத ஆராதனைகளை தேவன் வெறுக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று ஆயத்தப்படாத ஆராதனைகளை தேவன் அருவருக்கிறார். ஆகினாலே இங்கே நாம் பார்க்கிறோம், தேவனுடைய வருகைக்கு முன்பாக உள்ள அடையாளங்கள் நடக்கிறது என்ற ஒரு பயம். ஐயோ, நான் எங்க இருக்கிறேன்? கர்த்தருடைய வருகை இன்று இரவு இருக்கும் என்றால் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா? ஆயத்தமா இருக்கிறேனா? என்னிலே காணப்படுகிற பழுது என்ன, குறை என்ன, பாத்திரத்தன்மை என்ன? ஊழியர்கள் தங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சபையாரை ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு சபையார் நடத்தப்பட்டு அவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள் எல்லாரும் எதிர்கொண்டு அழைக்க போனாங்க மணவாளனை. புத்தியுள்ள கன்னிகைகள் என்ன கொண்டு போனாங்க, புத்தி இல்லாதவங்க என்ன கொண்டு போல. எல்லாரும் தூங்குனாங்க. மணவாளன் தாமதித்த போது எல்லாரும் தூங்குனாங்க. மணவாள் வந்துவிட்டோ என்ற ஒரு சத்தம் கேட்டது. கேட்ட உடனே எல்லாரும் தங்கள் விளக்கை ஆயத்தப்படுத்தினார்கள். மணவாளர் வந்துவிட்டார் என்ற சத்தம் தான் இந்த தேவனால் அனுமதிக்கப்பட்ட கொள்ளை நோயா இருக்கலாம். மணவாளர் வந்துவிட்டார் என்றால் நம்முடைய வேலை என்ன? நம்முடைய விளக்கை ஆயத்தப்படுத்தும். விளக்கு எது? மனுஷனுடைய ஆவி, கர்த்தர் தந்த தீபம். இந்த ஆவிதான் தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்ப போகணும். இந்த ஆவி ஆரோக்கியமா இருக்குதா? இந்த ஆவிக்கு விரோதமா தான் பல ஆவிகள், அசுத்த ஆவிகள் மோதுகிறது, போராடுகிறது. வேத வசனத்தின் பயந்து நடுங்கி அதற்கு கீழ்ப்படுத்தி தங்களை ஏற்றவனமாக வாழ்வதற்கு அர்ப்பணிக்காமல் இருந்தபடினாலே சத்துரு அந்த இடத்தை நிரப்பி வெளிப்புறமாக ஆராதனை செய்வார்கள். ஆனால் வாழ்க்கை முழுவதும் தேவனால் நடத்தப்படாதபடி வேற பவர், வேற பர்சனாலிட்டி ஒவ்வொருத்தருக்குள்ளும் கிரியை செய்கிற அபாயங்கள் இருக்கிறது என்பதை உணர்ந்து விழிப்படைந்து, அப்போஸ்தலன் எனக்குள்ளே வேறொரு பிரமாணம் இருக்குது, போராடுறாரு. அந்த பிரமாணம் எனக்கு இருக்கக்கூடாது, தீமை என்ற பிரமாணம் இருக்கக்கூடாது, பாவம் என்ற பிரமாணம் இருக்கக்கூடாது, அவ்வளவு ஊழியம் செய்கிறவர் சொல்லுவார் என்று போராடி அதிலிருந்து விடுதலை பெறுகிறார். ஆவியானவருடைய துணை கொண்டு விடுதலை பெற்று, என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணத்தின் இந்த ஜீவனுள்ள ஆவின் பிரமாணம் என்னை விடுதலையாக்கிற்றே என்று சொல்லுவார். ரோமர் 7:8 வசனங்கள் இருக்கிறது. ஆகையினாலே இப்படி போராடி பிரயாசப்படுகிறவர்களாய் பரலோகத்துக்கு நேராக உங்களோட போராடுகிற ஆவிகளை உதறித்தள்ளி வெறுத்து விட்டு அறிக்கையிட்டு, ஹல்லேலூயா, உங்களோட ஆவியை ஆரோக்கியப்படுத்தி பரிசுத்தாவின் உதவியோடு கூட உங்களோட ஆவியை குளிர்விட்டு எரிய வைக்க வேண்டும். மங்கி எறிகிற சிறியா இருக்கிறீர்களா? ஆவியில் அனல் இல்லாமல் இருக்கிறார்களா? தேவனால் உண்டானதனால் கர்த்தருடைய வருகைக்கான அடையாளம். புத்தியுள்ள கன்னிகைகள் தங்கள் விளக்குகளை ஆயத்தப்படுத்தினார்கள், எண்ணெய் ஊற்றினார்கள், விளக்கு நன்றாக எரிந்தது. மணவாளன் புத்தியுள்ளாத கன்னிகைகளிலே விளக்குகளை ஆயத்தப்படுத்தினாங்க, ஆனா எண்ணெய் இல்லை. ஆயத்தம் இல்லாதவர்கள், ப்ரிப்பரேஷன் இல்லாதவர்கள், அசதியா இருக்கிறவர்கள், நிர்விச்சாரமா இருக்கிறவர்கள், சோம்பலா இருக்கிறவர்கள், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அலட்சியமா இருக்கிறவர்கள், கடைசி நிமிஷத்துல போய் எண்ணெயை வாங்கிட்டு வரேன்னு ஓடினாங்க. மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இந்த புத்தி உள்ள கன்னிகைகள் மணவாளனோடு கூட உள்ளே பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. புத்திகாரம் வந்து தட்டுறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு திறக்கணும். நீங்கள் எவ்விடத்தாரோ நான் உங்களை அறியேன். ஆயத்தம் இல்லாம அசதியா, நிர்விச்சாரமா, சோம்பலா, கேர்லெஸ்ஸா, அலட்சியமா கர்த்தருடைய காரியத்துல இருந்தா கைவிடப்படுவது உறுதி. கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் எச்சரிக்கை உணர்வு, ஜாக்கிரதை உணர்வு, விழிப்புணர்வு, ஜெபத்திலே உறுதியாய் விழித்திருந்து செவியுங்கள் என்று சொன்னார். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும். லூக்கா 21:36, 34-36 வசனங்கள். உங்கள் இருதயம் பெருந்தண்டினாலும்
லௌகிக கவலைகளினாலும் வெறினாலும் பாரமடையாதபடிக்கு, அதனால் கண்ணை போல உங்கள் மேல் வராதபடிக்கு நீங்கள் எப்பொழுது என்ன செய்யுங்க? விழித்திருந்து செய்வீங்க. Hallelujah. Watch therefore and pray always. அப்ப என்ன செய்யணும்? நாம் ஆண்டவருடைய வருகையின் அடையாளம் என்றால், ஆண்டவரால் அனுமதிக்கப்பட்டது என்றால் நாம் என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். எவ்வளோ காலங்களை கொடுத்துட்டார், காலங்களை விரயமாக்கிட்டோம், வீணாக்கிட்டோம். இனி இருக்கிற காலங்களையும், இப்பொழுது லாக்டவுன் பீரியட் எவ்வளோ ஒரு அருமையான காலம். தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து அழுது அவரோட புறவாகி சரிப்படுத்தி சாத்தானுடைய பிடியிலிருந்து, அந்தகார ஆவிகளை பிடியிலிருந்து, அசுத்த ஆவிகள வஞ்சனைகளிலிருந்து விடுவித்து, வசனத்துக்கு ஜீவ வசனத்துக்கு கூட ஒப்பு கொடுத்து, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து மனத்திற்கு என்னென்ன செய்தியை கேட்டாயோ அந்த வசனங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்தி அவைகளெல்லாம் வாழ்க்கையில கை கொள்ற ஆண்டவரே சொல்லி கை கொண்டு ஆண்டவருக்கு மனம் திரும்பும். கர்த்தரோட வருகைக்கு ஆயத்தமாக புத்தியுள்ள கனிகள் எப்பவும் கர்த்தரோட வருகை குறித்த இருதயத்துல சுமந்து தெரியும், சிந்தையில சுமந்து தெரியும். அதற்கான ஆயத்தத்துக்கு என்று அர்ப்பணித்து ஈடுபடுத்தணும். விழித்திருந்து செபிக்கணும். விழித்திருந்து நடக்கிற சம்பவங்களை பார்த்து அதுக்கேற்ற வண்ணமாக செபிக்கணும். இதுல நான் போதகர் சொல்ல, அவங்க சொல்லலன்னு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ஒவ்வொருடைய ஆத்மா அவங்க ஆத்மாவுக்கு அவங்க தான் உத்தரவாதம். கர்த்தர் எப்படியாலும் யாரை கொண்டாலும் கர்த்தருடைய தம்முடைய சத்தத்தை துணிக்க பண்ணிக்கொண்டேதான் இருக்கிறார். அசதியா இருந்தால் ஹல்லேலூயா, glory to God, அது அபாயம், ஆபத்து. விழித்து எழுவோம், விழித்திருந்து செபிக்க கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். செபிப்போம். பிதாவே, கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்கும்படியான செவிகளையும் ஆண்டவரை உணரும்படியான இருதயத்தை கொடுத்து, ஆண்டவரே கர்த்தாவே, மனம் திரும்பி உமாலை குணமாக்கப்பட்டு வருகைக்கு ஆயத்தமாக கற்றுந்த விஷயம் இது ஆண்டவரை யூடியூப்ல இருக்கும்போதோ இல்லை மற்ற இந்த மீடியாவில் இருக்கும்போதோ ஜனங்கள் இதை அலட்சியம் பண்ணாதபடிகளை பார்க்கும்படி ஆவியானவர்களை உணர்த்தும்படியாக கேட்கும்படியான ஆண்டவரை உணர்வை கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆவியானதுள்ளதாய் பாதுகாப்பார், ஆதலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். கர்த்தரின் நாள் சமீபம், மிக கருத்துடன் ஜீவிப்பாயே. நீ வந்த நாட்கள் வரும், நியாயத்தீர்ப்பின் நாள் நெருங்குதே. நீர் வந்த நாட்கள் வரும், நியாயத்தீர்ப்பின் நாள் நெருங்குதே. ஆவியாமல் பாதுகாப்பார், வருகையின் அடையாளங்கள் வெகு விரைவாக நிறைவேறுதே. வானத்தின் அதிசயங்கள் காலம் கூறுதை கண்டிடுவார்.